ஆண்டே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்த அந்த திருத்தியமைக்கப்பட்ட கட்டணத்தை அரசே ஏற்றிருந்தாங்க எலெக்ஷன் அப்படின்றத நெருக்கத்தை ஒட்டி. இந்த ஆண்டும் உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அது மாதிரியான இது உயர்த்துவதற்கான எந்த எண்ணமும் அரசிடம் இல்லை. நிறைய தவறான தகவல்கள் பரப்பட்டு வருது. எந்த விதமான இப்போதைக்கு கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் முதல்வரிடம் இல்லை. இல்லை ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமில் அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, அதாவது இப்போ பர்சன்டேஜ் வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது வேற. பட் அரசாக முன்னெடுத்து உயர்த்தும் எண்ணம் எதுவும் இல்லை. ஆமாம், அரசை ஏற்றுக்கிட்டாங்க இருக்கக்கூடிய அந்த அதே பாலிசி டெசிஷன்ஸ் கண்டிப்பாக வந்து முதல்வர்கிட்ட கலந்துக்கிட்டு கண்டிப்பாக. சார், சட்டத்துறை அமைச்சர் என்ற அந்த கூடுதல் தகவல்கள் கேட்குறேன். சிபிஐ என்கொயரிக்காக கேட்டிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவங்க மேலே. அதுக்கான அனுமதி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கா? இல்லை, அது ஆல்ரெடி கோர்ட்டே அதுக்கான இது கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அவங்க போட்ட பெட்டிஷன்ஸ்லாம் கடந்த வாரம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சிபிஐக்கு போயிடுச்சு. இது கோர்ட்டு கொடுத்த உத்தரவு, அது ஆட்டோமேட்டிக்காக சிபிஐக்கு போயிடுச்சு. அவங்க தான் விசாரணை செய்து யார் தவறு செய்தாலும் அவர்களை கைது செய்வார்களா இல்லை நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிபிஐயோட போகும். நீங்கள் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போனப்போ கோயிலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு ஹைகோர்ட் இல்லை, அதில் என்னென்னா எந்த விதிமீறலும் இல்லை. அதாவது கோயிலில் வந்து 12:45 வரைக்கும் போகிறதுக்கான அனுமதி உண்டு. அந்த டைமுக்குள்ளே தான் நான் உள்ளே போனோம். யாரெல்லாம் உள்ளே போன பிறகு 2 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கும். ஸோ அதனால் அதை கேட்டுட்டு தான் போனோம் வரலாமான்னு. இல்லை இன்னும் டைம் இருக்குது அப்படி வரலான்னு சொன்ன பிறகு தான் உள்ளே போனோம். 2 மணி வரைக்கும் நான் வந்த பிறகும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து அவங்க தரிசனம் செஞ்சுட்டு தான் போனாங்க. ஸோ அதில் எந்த விதிமுறையிலும் இல்லை. அதுக்கான கட்டாயம் இல்லை. நாங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கோம். எப்போ வேணாலும் கோயிலுக்கு போய்க்கலாம். இந்த டைம் தான் போகணுன்னுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நிர்வாகத்திடம் கேட்ட பிறகு இல்லை 2 மணி வரைக்கும்லாம் தரிசனம் இருக்கும். ஏன்னா அது வந்து உள்ளே யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்களுக்கு முடித்த பிறகு தான் நடை சாத்தப்படும். அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் போனோம். அதில் எந்த விதிமுறையும் இல்லை. எதையும் விதிமீறி பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. நடை சாத்தது அப்படிங்கிற ஒரு டைம் இல்லை சார். 12 மணிக்குள்ள இல்லை, அதற்குள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னா ஒரு சில கோயில்களில் அவங்களுடைய விதிகள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதற்குள்ளே அதாவது 1 மணிக்கு 1:15 மணிக்குள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னா அதை வந்து அதுக்கப்புறம் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாமல் இருக்கிறவர்கள் தரிசனம் செய்யும் வரை அவர்கள் திறந்து தான் வச்சுருக்காங்க. 2 மணி வரைக்கும் இருக்குது. நான் திரும்பவும் கேட்டுக்கிட்டேன். இதை ரைஸ் ஆன பிறகு திரும்ப நான் கேட்டுக்கிட்டேன். இல்லை அதெல்லாம் இல்லை, 2 மணி. நான் வெளியே வர்றப்பையும் 500 பேருக்கு மேலே பக்தர்கள் இருந்தாங்க. அவங்களாம் தரிசனம் முடிச்சுட்டு 2 மணி வரைக்கும் தரிசனம் இருந்திருக்கு. 2 சோலாருக்கான புரோக்கர்ஸோட டாமினேஷன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக அதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் யார் எந்த புரோக்கருக்கும் இந்த அலுவலகத்தில் வேலை இல்லை. எந்த புரோக்கரும் இதுக்குள்ளே வர முடியாது. இந்த நிர்வாகம் முழுமையாக சீரமைக்கப்படும். இன்னைக்கு எவ்வளோ மெகாவாட் தேவைப்பட்டிருக்கு சார்? ஏன்னா 108 டிகிரிக்கு மேலே சென்னையில் இருக்குது. இல்லை, பெரிய அளவில் ஹைப் வரல. நீங்கள் லாஸ்ட் மந்த் ஒரு ஹைப் வந்துச்சுல, அந்த மாதிரியான ஹைப் இல்லை. பட் இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அதை தெளிவாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி கால் சென்டர்ஸ்லையும் அங்கே இருக்கிற சோஷியல் மீடியா வழியாக அப்டேட் பண்ணுற டெக்னிக்கல் டீம் கிட்ட அவங்கள்ட்ட ஆல்ரெடி கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு சில நாட்களில் இதுக்கான தெளிவான என்ன விளக்கங்களோ, எங்கெங்கே டெக்னிக்கல் எரர், எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ யார் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் அந்த சமூக வலைதளங்களாக தெரிவிக்கப்படும். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.